வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணி கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பூண்டு, வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக நம்ம பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை, 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப கருப்பாயிடக்கூடாது. இது மெதுவாக செவந்து வரும், அந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளும் கடலையும் நல்லா செவந்து வந்திருக்கும். இந்த மாதிரி செவப்பானதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறட்டும். அடுத்து இதே பேனில் கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 4 கத்திரிக்காவை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம புளி சேர்க்கணும். நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வைங்க. நல்லா திக்காய் வரும். இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, அப்பப்போ நீங்கள் கிண்டி விட்டுக்கலாம். இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம ஆற வச்சுருக்க அந்த மிக்ஸ் அரைச்சிட்டு வந்துடுவோம். இது நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இந்த அரவையை இந்த கத்திரிக்காயோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா வெந்து வரும். கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிடும். நம்ம பீனட் சேர்த்து அரைச்சிருக்கனால அது ரொம்பவே திக்காக இருக்கும். ஸோ நல்லாவே நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து அதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறமா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கலரும் நல்லா மாறி இருக்கு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வெறுமனை சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் குஸ்கா, நெய் சோறு, பிரியாணின்னு எது பண்ணாலும் அது கூட வச்சு சாப்பிடலாம். லாஸ்ட்டாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான பிரியாணி கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லாமல் ஒரு பிரியாணி கத்திரிக்காய் பண்ணி அசத்தணுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.